சமூக வலைதளங்களில் பரவிய தவறான தகவலால் மேலூர் காரைக்குடி புதிய 4 வழிச்சாலையில் வாகன ஓட்டிகள் அவதியுறுவது தொடர் கதையாகி வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு 45 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1103 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. 95% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த 15ஆம் தேதியன்று சாலை பயன்பாட்டிற்கு வருவதாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவலை அடுத்து பெரும்பாலான வாகன ஓட்டிகள் புதிய சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் பணிகள் முழுமையாக நிறைவடையாத காரணத்தால் மேலூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எரியூர் சாலை திரும்பும் இடத்தில் சாலை முழுவதும் 5 அடி உயரத்திற்கு மண்ணையும் முள்வேலிகளை போட்டு தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் 15 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ளும் வாகன ஓட்டிகள் இணைப்பு சாலையில் திரும்ப முடியாமல் மீண்டும் மேலூருக்கே திரும்பி வந்து கீழையூர் கீழவளவு SS கோட்டை வழியாக திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடிக்கு செல்கின்றனர். இதனால் ஏற்படும் மன உளைச்சலை தவிர்க்க புதிய சாலை தொடங்கும் மேலூரிலேயே முறையான அறிவிப்பு பலகை வைத்து எச்சரிக்கை செய்யுமாறு வாகன ஓட்டிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இரவு நேரத்தில் இந்த சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் போதிய வெளிச்சம் இல்லாததால் எங்கு செல்வது எப்படி செல்வது என தெரியாமல் தவிப்பதாக தெரிவிக்கின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகர் மம்முட்டிக்கு இதே நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி போகிற ரோடு ப்ராப்பராக மக்களுக்கு ஒரு நியூஸ்லேயே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறது நல்லது. இப்போ டே டைமாக இருக்குது, ஏன்னா இடம் தெரிஞ்சு நான் போயிடுறேன். நைட் டைம் ஆனிச்சுன்னா இது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா 4 வே இந்த ட்ராக்கு மாறவும் முடியாது. ஸோ அன்டைமில் ரொம்ப ரிஸ்க்கு. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஊரே தெரியாமல் போயிடும், அன்னெசரியாக சுற்றுற மாதிரி இருக்கும். வாகன ஓட்டிகளின் நேரம் வீணாவதை தடுக்க சாலை எப்போது திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று அரசு சார்பில் நாளிதழ் மற்றும் ஊடகங்களில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இப்போ என்ன கண்டேன்னா, இந்த மதுரை மேலூர் காரைக்குடி 4 வழிச்சாலை திட்டம் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே அதற்கு செலவு செஞ்சு அந்த திட்டம் ஒரு 4-5-10 வருடமாக கூட நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இருக்கும்போதே ஒரு காலத்திலே அதுக்கு லேண்ட் அக்விசிஷன் நில எடுப்பில் ஆரம்பித்து நிலம் எடுத்து அதுக்கப்புறம் போட்டு இந்த கோயில் இருக்காரங்க பாதரக்குடிக்காரங்க ரொம்ப தகராறு பண்ணாங்க. இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும்னு. அதற்காக நீண்ட நாட்கள் அது தாமதப்பட்டு வழக்கு அதெல்லாம் செஞ்சு அதுக்கு பின்னாடி போட ஆரம்பித்தாங்க. இப்போ 2-3 மாதங்களாக அது ஒரு 90-99% முடிவடைந்து விட்டது. இப்போ என்னென்னா, அது ஆகஸ்ட் 15 பாரத பிரதமர் திறந்து வைக்கிறான்னு எல்லாத்துலையும் ரிலீஸாக வந்துச்சு. வந்தே பாரத் ரயிலுமே விட போகிறாங்க. அது ரெண்டுமே யார் செஞ்சாங்கன்னு தெரியல. அந்த செய்தியை வெளியிட்டது அவர்கள்லாம் ஏன் அப்படி பொய்யான செய்தி போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா திறந்து வைக்கிறான்னு சொல்கிறபடி தான் எல்லாத்தையும் மூடி வச்சுருக்காங்க. அந்த இது வரைக்கும் அதற்கு முன்னாடிலாம் நான் பாரத ராஜா இறப்புக்குள்ள அந்த பாதையிலே தான் போனேன். எல்லாமே ஓப்பன் இருந்துச்சு. திருப்பி அவர் 30 நாள் கிரியைக்கு போகும்போது கீழே இருக்கிட்ட அதை மறிச்சிட்டாங்க. மறித்து எங்கிட்டு போகிறது அப்படின்னு தெரியல. டேக் டைவர்ஷன் எந்த பக்கம்னே தெரியல. வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மண்ணை போட்டிருக்காங்க, ஒரு பக்கம் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படியே இறங்கி கீழே ஒரு வழியாக போய் மறுபடியும் கூறலாம் சொல்லி பழைய பாதையிலே போய் போனோம். ஏன் இதற்கு சொல்கிறேன்னா, தொடர்ந்து அந்த சாலையை திறக்கலைன்னா ஆரம்பம் முதல் இறுதி வரை மண்ணை போட்டு முடிங்க. நடுவில் கொஞ்சம் தூரம் எதுக்கு திறந்து வைக்கிறீங்க? பழைய சாலை இருக்குது. பழைய சாலையும் சில இடத்துல உடச்சி நொறுக்கி விட்டீங்க. பழைய சாலையும் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. புதிய சாலையும் நீங்கள் பாட்டுங்க ஏதோ சைடில் பெயிண்ட் அடிக்கணும், அதை பண்ணணும், போர்டை வச்சுட்டீங்க. இரவழிலாம் நானும் எத்தனையோ தடவை அந்த பாலத்தில் கொண்டு மோத நினச்சிருக்கேன். அவ்வளோ பெரிய சிரமமாக இருந்துச்சு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த பாதரக்குடிக்கிட்ட அதில் பாலம் கட்டியிருக்கீங்க. ஆனால் பாதரக்குடியிலேருந்து ஏற்கனவே போட்ட மதுரைக்கு போகக்கூடிய திருப்பத்தூருக்கு போகக்கூடிய சாலையை எதிர்ப்புறமாக ஏறுற மாதிரி அதை வச்சுருக்கீங்க. அந்த இடத்துல போய் மாற்றுப்பாதையில் தான் போகணும், லெஃப்ட் சைடில் தான் போகணும். அவங்க ரைட் சைட்லேயே எதிர்த்து வராங்க. அங்கேருந்து ராத்திரியில் நாங்கள் எங்களுடைய சரியான பாதையில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்தோம்னா ரைட் சைடில் எதிர்த்து வண்டி வருது. அது இருட்டில் ஒன்றுமே தெரியல. இந்த ரோட்டில் வருதா அந்த ரோட்டில் வருதா. நாங்கள் வரக்கூடிய வேகத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. அதே மாதிரி பிள்ளையார்பட்டிக்கிட்டையும் இப்படி அது இருக்குது. குன்றக்குடிக்கிட்ட பிள்ளையார்பட்டிக்கிட்ட கூட பரவாயில்ல, ஏதோ பாலம் கட்டி டைவர்ட்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. குன்னக்குடினே அதே மாதிரி குன்னக்குடிக்குள்ளே போய் பிள்ளையார்பட்டி வரவங்க மேலே பாலம் போட்டிருக்கு, அண்டர் பாலம் இருக்குது. அதை யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை.
அப்போ இந்த பாலத்தை மூடணும். இல்லைன்னா அங்கே இந்த பாலத்திலேருந்து அந்த மேலூர்கிட்ட போட்டிருக்க மாதிரி மதுரை ரோட்டில் நான்குவழி சாலை ஜாயின் பண்ணுற மாதிரி செய்யணும். அது செய்யலை. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அதனால் எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் வருது, அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி தான் அந்த சன்னீஸ்வரோடு சொல்லியிருக்காங்க. அதில் சொன்னது அத்தனையுமே உண்மை. ஏன்னா போக்குவரத்துங்கிறது மிக முக்கியமானது. நீ செஞ்சால் ஒழுங்காக செய். எதற்கு உனக்குன்னு அவசரம்? எதற்காக திறந்து விடுற? அப்புறம் எதற்காக மண்ணை போட்டு மூடுற? ஆரம்பத்தில் ஒரு கேட்டை போட்டு அடைச்சி இந்த ரோட்டை யாரும் பயன்படுத்தக்கூடாது. மேலூர் வரைக்குமே, மேலூரில் போயிட்டால் அது பெரிய கத்திப்பாரா இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எங்கிட்டு போகிறது எங்கிட்டு வர்றது ஒன்றும் புரியலை. எனவே இதனை உடனடியாக சரி செய்யணும். சீக்கிரம் அதை திறந்து வைங்க. சீக்கிரம் அதை சரி செய்யுங்க. அதான் நான் சொல்கிறது. இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டது போதும். ஏன்னா இது வந்து மத்திய அரசாங்கத்திற்கு மிக பெரிய கெட்ட பேரை உருவாக்குறீங்க. மோடி அவர்களுக்கு இவ்வளோ திட்டத்தை போட்டு இந்த ரோடெல்லாம் நான்குவழி சாலையெல்லாம் சிதம்பரம் காலத்திலே மதுரைக்கு எத்தனையோ 15 வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டிய சாலை. திருச்சிக்குமே பார்த்திங்கன்னா அந்த 2 வீலரில் தான் இருவழிச்சாலையை தான் போட்டு வச்சார். பெரிய அதை கொண்டாடிக்கிட்டே இருப்பார். இருவழிச்சாலைக்கு போய் நேரத்தெல்லாம் நம்ம திருச்சிக்கு போகிறதுக்குள்ள ஒரு சின்ன லாரி போனால் அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணி நாங்கள் வரக்குள்ளே எதிர்த்து ஒரு 100 வண்டி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எப்படி அதை போய் ஓவர்டேக் ஒரு இடத்துல ஓவர்டேக் பண்ணிவிட்டேன், எதிர்த்து வந்துட்டான். என்ன பண்ணுறது? ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி பெரிய ஊர் இல்லையா? திருச்சி ராமேஸ்வரம் பெரிய ஊர் இல்லையா? அதை யார் கேட்குறது? இப்போ மறுபடியும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த மோடி அரசாங்கம் வந்து அதை 80 கோடியோ 100 கோடியோ அறிவிச்சிருக்காங்க. திருச்சிக்கு டு காரைக்குடி வரைக்கும் 4 வழிச்சாலை. 4 வழிச்சாலைங்கிறது போடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதை வேண்டாம் சொன்னவரை சிதம்பரம்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மாதிரி ரொம்ப லேட். ஆனால் பார்த்தா உலகத்தில் தமிழ்நாட்டில் மாதிரி வசதி எங்கேயுமே இல்லை, எங்கேயும் பண்ணின்னு மதுரைக்கு இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் காரைக்குடியில் சேராட்டம் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கா? என்ன கேடு? உலகம் பூரா வந்துருச்சு, சிவகங்கை வந்துருச்சு. காரைக்குடியில் ஒரு சேராட்டா கிடையாது. எவ்வளோ சிரமப்படுறாங்க மக்கள். இதெல்லாம் யார் பேசுகிறது? மகேந்திரன் பேசுகிறா, அவன் ரொம்ப ரூடாக பேசுகிறேன்னு எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கே பிடிக்கல, என்ன ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னு. நான் கண்டிப்பாக நீ பேசுவேன், நிறையா பேசுவேன். இப்படிலாம் தொடர்ந்து பேசித்தான் லட்சக்கணக்கான நேர்களை என் பேச வச்சுருக்கேன். தொடர்ந்து உங்களுக்காக பேசுவேன். மதுரை, மேலூர், காரைக்குடி 4 வழிச்சாலையை சீக்கிரம் திறந்து வைங்க. அதை அறிவிப்பாக வெளியிடுங்க, செய்தியாக வெளியிடுங்க. மோடியை வச்சு சீக்கிரம் திறக்க. மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. சென்னை டெல்லியிலேருந்தே திறக்கலாம். போதும், நீங்கள் பார்த்த வேலையெல்லாம் ரோட்டை போட்டு வச்சுக்கிட்டு அதை திறக்க மாட்டேங்க. இல்லைன்னா மண்ணை போட்டு மூடிடுங்க, மொத்த ரோடையும் இடித்து விட்டுருங்க. எதுக்கு அந்த ரோடெல்லாம் தேவை? நாங்களாக கேட்டோம். நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக 4 வழிச்சாலை போட்டிங்களான்னு தெரியல. மக்களுக்காக போட்டுவிட்டு அந்த ரோடை திறந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ பேசிட்டாங்க, செய்தி போட்டாங்க, எல்லாம் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கான போக்குவரத்து துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல, அந்த காவல்துறையெல்லாம். அதே நேரத்தில் பிள்ளையார் வீட்டில் ஒரு விழா நடக்கட்டும், 1000 போலீஸ் வந்து நிற்கிறாங்க. எதற்கு? இப்படி இப்படி போ, அங்கிட்டு போ, இங்கிட்டு போகணும். பிள்ளையார்பட்டிக்கு உண்டான ஒரு ரோட்டை திறக்கிறதுக்கு NHAI உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். சீக்கிரம் அந்த ரோட்டை திறங்க. இல்லைன்னா சரியான டைரக்ஷன் கொடுங்க. இந்த பாதையில் போகாதீங்க. எதிர்த்து வரவங்கள ஃபைன் போடுங்க. எல்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். புதுமை மகேந்திரா. அடுத்த கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கின்றேன். நினைவு நாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்த வத்தலக்குண்டு நோக்கி